ஸ்டார்ட் பண்ணலாமாமா? எஸ் மேம். So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இத பத்தி தான் பார்க்க போறோம். So first இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுது என்னன்னா first principal amount நமக்கு தெரியணும். இனிஷியலா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். அடுத்து டைம் பீரியட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட், அடுத்து டைம். எவ்வளோ 6 மாசத்துக்கு ஒருக்கா அவங்க வந்து வட்டி கொடுக்குறாங்களா இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்குறாங்களா அப்படின்றது டைம் தெரியணும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பெர்சன்டேஜ்ல அவங்க தராங்கன்னு தெரியணும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து அமௌண்ட். இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். அமௌண்ட் ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் அமௌண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த அமௌண்ட் கூட எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை ஆட் பண்ணா நம்மளுக்கு அமௌண்ட் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க முதலீட்டா போட்ட அமௌண்ட் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களோ அது இன்டு டைம். divided by 100. இது எப்படி எழுதலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் equal to PRT by 100. இதை நீங்க T கூட எடுத்துக்கலாம் இல்ல N கூட எடுத்துக்கலாம். N நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. நான் இங்க டைம்னு எடுத்திருக்கேன். நீங்க எப்படி வேணா PRN divided by 100 கூட PNR by 100 கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான். நோட் பண்ணியாச்சுமா? எஸ் மேம். ஓகே, அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா என்னன்னா எல்லா வருஷத்துக்கும் டோட்டலா ஒரு மேபி இப்போ ஒரு 60 ரூபாய் உங்களுக்கு வட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ₹60 வட்டினா முத வருஷமும் 60 ரூபாய் தான் கட்டுவான், 2வது வருஷமும் 60 ரூபாய் தான் கட்டுவான், 3வது வருஷமும் 60 ரூபாய் தான் கட்டுவான். அவனுக்கு
ஸ்டேபிளா இருக்கும் அந்த வட்டி அமௌண்ட். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா பேங்க்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு 60 ரூபாய் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் வட்டி. அடுத்த வருஷத்துல என்ன ஆயிடும்? இது ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல ரெண்டாவது வருஷத்துல என்ன ஆயிடும்? இந்த 100 ரூபாய் பிளஸ் 60 ரூபாய் சேர்த்துப்பான். 160 ரூபாய். இந்த 160 ரூபாயில 60% எவ்வளோன்றத போடுவான். அடுத்து அதையும் ஆட் பண்ணி ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் போடுவான். இதுதான் ஸ்பீட் வட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். So compound interest oda formula enna CI equal to principal into 1 plus R by 100 1 plus R by 100 power n minus 1. இதுல P ன்றது என்ன? Principal. R ன்றது rate of interest. N ன்றது number of years or number of month. Maybe 6 monthக்கும் கூட கேட்பாங்க, 3 monthsக்கு கூட கேட்பாங்க. So number of month or year தான் N. P ன்றது principal. R ன்றது rate of interest. N ன்றது number of year or month. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல சிம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுல இன்னும் சப்டிவிஷன்ஸ்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்படியே சம் கூட ரிலேட்டடா பார்க்கலாம். ஒரேடியா ஃபார்முலாஸே பார்த்தா குழப்பம். இப்போ பேசிக் ஃபார்முலா 2 ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சம்குள்ள போலாமா? நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. Yeah. So the first question. The simple interest of the simple interest of 6500 for 1/2 year at 10% என்னன்னு கேக்குறாங்க. உங்களோட ஆப்ஷன் என்னன்னா 945, B is 975, 950, D is 960. D is 960. The simple interest of 6500 கொடுத்துட்டாங்க for 1.5 year at 10%. அப்ப இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்களா? சரி, பிரின்சிபல் ஈக்குவல் டு 6500. இந்த அமௌண்ட்டுக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் ஈக்குவல் 6500. டைம் எவ்வளோ? 1/2 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? பர்சன்டேஜ்ல என்ன வருதோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10%. ஓகேவா?
So simple interest formula என்ன? SI equal to PRT divided by 100, which is equal to 6500 into R in a 10% into T is 1 by 2 by 100. இப்போ இந்த 0 க்கு இந்த 0 cancel, இந்த 0 க்கு இந்த 0 cancel. அப்போ balance என்ன இருக்கு? 65 into 10 into 1 by 2 1 by 2 எப்படி எழுதிக்கலாம்? 1 2s are 2, 2 plus 1 is 3. அப்போ 3 by 2 ன்னு எழுதிக்கலாமா? Which is equal to 65 into 10 into 3 by 2. So 1 2s are 2, 5 2s are 10. இப்போ balance என்ன இருக்கு? 65 into 3 into 5. Multiply பண்ணா என்னமா வருது? 975. 975. 975 option B. Next sum போலாமாமா? Yes, ma'am. So next sum. The compound interest on two 4,000 compounded annually. Compounded annually for 2 years at the rate of 10% per annum. Rate of 10% per annum. Options are A is 5040, B is 5240, C is 5340, D is 5440. So என்ன சொல்றாங்க? The compound interest on 24,000 compound interest கண்டுபிடிக்க போறோம். அதுல compounded எவ்வளோ? Yearly once, annually. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க போடுறாங்க. இதுல 2 வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்ல? 10% வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேக்குறாங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது அமௌண்ட் தான் கண்டுபிடிப்பீங்க. அந்த அமௌண்ட் தான் நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். So amount equal to P into 1 plus R by 100 power n.
1 plus r by 100 by n. So இதுல principal என்ன? p equal to 24000 அடுத்து n equal to எத்தனை year? 2 year. Rate of interest equal to 10%. அப்படியே substitute பண்ணலாமா? அப்போ amount A equal to principal 24000 1 plus r is 10% divided by 100 power n. இப்போ என்ன வரும்? 24000 into multiply பண்ணா 1 into 100 100 100 plus 10 is 110 divided by 100 power 2. இப்போ இந்த 0க்கு இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன இருக்கும்? A equal to 24000 into 11 by 10 into 11 by 10 ஏன்னா பவர் 2 தானே. இப்போ 11 by 10 into 11 by 10 இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் என்னமா இருக்கும்? 240 into 11 into என்னமா? ஃபார்முலால ஃபார்முலால -1 இருந்துச்சுல மேம், அது வராதான்னு கேக்குறேன். இல்ல, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போதுமா டைரக்டா நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சு தானே பண்றோம். ஓகே ஓகே மேம். நீங்க டைரக்டா கண்டுபிடிச்சதா அந்த டைரக்ட் ஃபார்முலா. நம்ம இங்க அமௌண்ட்ல கண்டுபிடிக்கிறோம். சோ அமௌண்ட் ஈக்குவல் டு 240 into 11 into 11 என்னமா வரும்? 29040. 29040. கரெக்ட். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் பை அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். So amount is 29040 minus principal என்னமா 24000 என்னமா வரும்? compound interest equal to 5040. 50 option A. Next sum போலாமாமா? Yes, ma'am. Okay, next sum. The amount
the amount on 24000 compounded semi-annually for 1.5 years at the rate of 10% per annum. Option A என்னன்னா 27783 option B equal to 37832 27813 31212. So question என்ன சொல்றாங்க, the amount on 24000 compounded semi annually. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது annually தான், அது annually தான் பார்த்திருந்தோம். இப்போ semi annually 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க என்ன பண்றாங்க, வட்டியை வாங்குறாங்க. எவ்வளவு வருஷம் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க, 1.5 வருஷம் வாங்கியிருக்காங்க. at the rate of 10% per annumக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளவு வரும்னு கேக்குறாங்களா? சோ ஃபர்ஸ்ட் செமி ஆனுவலி அப்படின்னாலே என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு செமினாலே 1/2 தானே அர்த்தம். இது உங்களுக்கு தெளிவா தெரியல, ஃபார்முலாவை இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100 பவர் என்ன. ஸோ செமி ஆனுவலி டிவைடட் பை 2னாலே நீங்க என்ன பண்ணணும், இங்க 2n போட்டுக்கோங்க, இங்க r/2 போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், p இன்டூ 1 + r/ இந்த 2 அப்படியே டிவைட்ல வந்துச்சுன்னா 200 பவர் 2n. அவ்வளவுதான், இதுதான் செமி ஆனுவலி. இந்த ஃபார்முலா புரியுதாமா? Yes, ma'am. செமி ஆனுவல்னா 1/2 வருஷத்துக்கா ஒருக்கா வந்து அவங்க வட்டியே வாங்குறாங்க. சோ கிவன் என்ன கொடுத்திருக்காங்க, n கொடுத்திருக்காங்க. n equal to 1/2 இயரா, which is equal to 1 2s are 2, 2 + 1 is 3, so 3/2. so n equal to என்ன, 3/2. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, r equal to 10. so இந்த ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்களா, பிரின்சிபல் ஈக்குவல் டு 24000. பிரின்சிபல் ஈக்குவல் டு 24000. ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, p இன்டூ 1 + r/200 பவர் 2n. கரெக்டாமா? இப்போ என்ன பண்றோம், பிரின்சிபல் என்ன 24000 000 into 1 plus rate of interest என்னமா 10/200 பவர் n என்ன 2 into n is 3/2. அப்ப இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுவோமா, இங்கே கேன்சல் பண்ணுங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. அப்ப பேலன்ஸ் என்னதான் இருக்கும், 24000 1 plus 1/20 power 3. இதுதானமா இருக்கும். அப்போ 24000 into 1 20 into 1 is 20, 20 plus 1 is 21. அப்போ 21/20 power 3.
which is equal to 24,000 into 21 by 20, 21 by 20 into 21 by 20. ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ பேலன்ஸ் என்னமா இருக்கு? 24 into 21 into 21 into 21 whole divided by 2 into 2 into 2. 1 2s are 2, 12 2s are 24. 1 2s are 2, 6 2s are 12. 1 2s are 2, 3 2s are 6. இப்போ என்னமா இருக்கு பேலன்ஸ்? 3 into 21 into 21 into 21. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு என்னமா வருது? 27783. 27783. First option, ma'am. Sorry, 83. Option 3. புரியுதாமா? Yes, ma'am. ஓகேடா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாமாமா? Yes, ma'am. So, what sum of money at compound interest will amount to 5400 in 2 years. In 2 years. If the rate of interest in the rate of interest in 4% for the first year and 6% for the second year. Option A. 4950 4889.40
5,000. None of this. Question புரியுதான்னு பாருங்க. Sum solve பண்ணலாமாமா? Sum solve பண்ணலாமாமா? Yes, ma'am. Okay, ma. What sum of money at compound interest will amount to 5,400? அப்போ principal amount எவ்வளோ sorry amount சொல்லிட்டாங்க amount ன்னு சொல்லிட்டாங்களா அப்போ amount எவ்வளோ 5,400 in 2 years. அப்போ என்ன 2 வருஷத்துல அந்த 2 வருஷத்துல முதல் வருஷம் என்ன ஆகுது 4% rate of interest போடுறாங்க. செகண்ட் இயர்ல அவங்க என்ன பண்றாங்க 6% rate of interest போடுறாங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் given டேட்டாவை எழுதிக்கலாம். என்னதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க what sum of money அப்போ பிரின்சிபல் என்னன்றதை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. amount equal to 5400 5400 into n equal to 2 years. if the rate of interest வந்து அப்போ r1 equal to 4% and r2 equal to 6% ஆமா அப்போ amount equal to p into 1 plus r by 100 power n ஆமா இதுல என்ன வந்திருக்கும் p நமக்கு தெரியாது amount வந்து 5400 1 plus r வந்து ரெண்டு r இருக்கு r1 and r2 இருக்கு so r னே ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோங்க 100 பவர் n என்ன 2 டைம்ஸ் அம்மா இந்த 2 டைம்ஸ்க்கு அப்ப ரெண்டு தடவை இத நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி வருமா அப்ப என்ன வரும் 5400 equal to p into 1 plus r1 by 100 into 1 plus r2 by 100 என்ன ஆகும் 5400 equal to p into 1 plus r1 is 4 by 100 into 1 plus 6 by 100 1 4s are 4 25 4s are 100 3 2s are 6 52s are 100 இப்போ என்ன வரும் இல்ல நீங்க 100 அப்படியே வச்சிட்டே நீங்க ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் principal into 1 plus 4 by 100 into 1 plus 6 by 100 இப்போ mixed fraction improper fraction மாத்தலாம் 5400 into p into 100 into 1 is 100 100 plus 4 is 104 104 by 100 106 by 100
இப்போ இந்த ரெண்டு 100ஐயும் நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா மல்டிப்ளிகேஷனுக்கு? அப்போ 5400 into 100 into 100 divided by இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர்ல வந்தா 104 into 106 equal to P ஆமா. இப்போ கேன்சல் பண்ணா 52 2s are 100, 52s are 100. அதே மாதிரி 53 times is 106. It is 50 times. 26 times. This will be 25. Balance இங்க எழுதிடலாம். 54 P equal to 5400 into 25 into 50 divided by 26 into 53. 13 times and 25. 53 5400ல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. 13 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். 5400 13 2 times 26 3 times என்ன வரும் 39 4 times 52 வருமா balance 20 1 time 13 balance 70 it won't come. மல்டிப்ளை பண்ணி தான் நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 5400 into 25 into 25 divided by 13 into 53. into 53 என்னமா வருது 689. 689. 25 into 25 625 ஆமா. அப்போ 625 into 5400 என்னமா கிடைக்குது 3375000. 3375000. மேம் இப்போ கேன்சல் பண்ணா என்னமா வருது மேம் இன்னொரு 0 வரும் மேம் அங்க 337. ஓகே மேம். இப்போ டிவைட் பண்ணா என்னமா வருது நீங்களே டிவிஷன் பண்ணுங்க. லேப்டாப்ல எல்லாம் மொபைல்ல டிவிஷன் போடாதீங்க.
என்னமா வருது? 4898.40. Four eight 40. So option B. 48. ஐயோ இல்லம்மா. None of this. ஆனா இதுக்கு 4898.40 தான் இதோட ஆன்சர். இது ஆப்ஷன் 4898. ஆமா இந்த ஆப்ஷன் வந்து 4898. நான் தான் இந்த 488 எழுதிருக்கேன். 4898.40. நோட் பண்ணிக்கோங்கம்மா. நோட் பண்ணியாச்சாமா? Yes, ma'am. Okay, next sum. The difference between the simple interest and compound interest இதுல compounded annually. Compounded annually on 1250 for 2 year at rate of 8% per annum. Option A equal to 18, option B equal to 2, option C equal to 8 and option D equal to 4.
ஸோ என்ன சொல்றாங்க the difference between ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்று என்னது, எந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ், ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வட்டி வாங்குறாங்க. ஆன் 1250 ஃபார் இயர். அப்போ இங்க பிரின்சிபல் என்னமா 1250 இயர், எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 8%. ரெண்டு டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைப் 1 போடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. இதுல பிரின்சிபல் ஈக்குவல் டு 1250 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8 அண்ட் n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு நடக்குதா? அப்போ simple interest equal to n PNR என்னன்னு போடலாம், T போடலாம். நான் இயர் இங்க n எடுத்திருக்கேன். by 100 which is equal to 1250 into 8 into 2 divided by 100. one time 1 2s are 2, 5 2s are 20, say 5 2s are 10. SA equal to 125 into 8 divided by 5. Yeah. 1 5s are 5, 2 5s are 10, balance 2, 25 5s are 125. So SA equal to 25 into 8. 25 into 8 என்னமா வருது? 200. SI வந்து 200. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ amount equal to principal into 1 plus r by 100 power n. அப்போ principal amount எவ்வளோ? 1250 into 1 plus rate of interest is 10% இல்ல 8%. 8% into 100 power எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு நடக்குது. அப்போ amount equal to 1250 into 100 cancel பண்ணா 4 2s are 8, 25 4s are 100. அப்போ என்ன வரும்? 1 plus 2 by 25 to the whole square which is equal to 1250 into 25 into 1 is 25, 125 is 25, 25 plus 2 is 27. So 27 by 25 to the whole square which is equal to 1250 into 27 by 25 into 27 by 25. Yeah. 125 are 25, 50. Yeah. 5 25 are 125. அப்போ 125 are 25, 2 25 are 50. 2 into 27 into 27 amount. என்னன்னு கண்டுபிடிங்கம்மா? 2 into 27 into 27 is 1458. 1458. Amount 8 தானம்மா? Yes, ma'am. Okay, amount equal to 1458. அப்போ compound interest equal to amount minus principal அம்மா. அப்போ amount என்ன? 1458. principal எவ்வளோ? 1250. என்னம்மா வருது principal? Sorry, compound interest 208. 208. இப்போ இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கேக்குறாங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் தான், என்ன மைனஸ் தானே பண்ணுவோம். அப்போ 208 மைனஸ் 200 which is equal to ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன வருது? 8 rupees தான் டிஃபரன்ஸ்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 ரூபாய் அதிகமா இருக்கு. இது டைப் 1. இது கண்டுபிடிக்கிறது டைப் 1. அடுத்து டைப் 2. இந்த டிஃபரன்ஸ்க்குனே ஒரு ஃபார்முலா இருக்குமா? டிஃபரன்ஸ்க்குனே ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு ஆர் பை 100 ஸ்கொயர். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு ஆர் பை 100 ஸ்கொயர். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா. பிரின்சிபல் என்ன 1250 இன்டு ஆர் என்ன 8% டிவைடட் பை 100 இன்டு 100 ஆமா. இது 2 டைம், இது 25 டைம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 125 into 2 divided by 10 into 25. 1 டைம், இது 5 டைம் ஆகுமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? சரி, r ஸ்கொயர்மா. இப்போ into 8 ஒன்று இருக்கும். r square by 100 square. இங்கேயும் into 8. 2 5s are 10. 1 2s are 2. 2 5s are 10. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 into 8 divided by 5. 5 5 cancel பண்ணா difference equal to 8. லாஜிக் வைஸ் போட்டா இந்த மாதிரி வரும். ஃபார்முலா வைஸ் போட்டா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு p r ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். So option C.
நோட் பண்ணியாச்சாமா? எஸ் மேம். டவுட் இருக்கா? ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இல்லை நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஏன்னா நம்ம 2 டைப்ல போட்டிருக்கோம் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் பத்தி பார்க்கலாம். இதுல டிப்ரிசியேஷன். ஸோ இந்த டிப்ரிசியேஷன்ல உங்களுக்கு அதாவது ரேட் ஆஃப் growth இருக்கு, R%. இல்லைமா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் வந்து வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் ஆஃப்டர் n இயர். வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் வந்து ஆஃப்டர் n இயர்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துறாங்க, எல்லாமே கொடுத்துறாங்க. அந்த வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் வந்து ஆஃப்டர் n இயர் அப்படின்னு கேட்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் இன்டூ 1 மைனஸ் r பை 100 பவர் n. நார்மலா என்னது 1 பிளஸ் r பை 100 r பை 100 பவர் n தான் இது அமௌண்ட்டுக்கான இது. ஸோ வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் ஆஃப்டர் n இயருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டிப்ரிசியேஷன்ல. இந்த ஃபார்முலா. அதுவே இந்த n இயருக்கு முன்னாடின்னு கேட்டாங்கன்னா வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் n இயர் அகோன்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா பிரின்சிபல் divided by 1 minus r by 100 power n. அதுவே R1 கொடுக்குறாங்க, R2 கொடுக்குறாங்க. அதாவது 2 R1 2 வருஷத்துல நடக்குது. R1 ஒரு 4% ஒரு தடவை 6% இந்த மாதிரி டைம் இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் 2 இயர் அப்படின்னு கேக்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் 2 இயர் 2 வருஷத்து 2 இது கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஸோ 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா பிரின்சிபல் இன்டூ 1 மைனஸ் R1 by 100 1 minus R2 by 100. டிப்ரிசியேஷன்னாலே மைனஸ் தான் வருமா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. growth ஆச்சுன்னா தான், அதாவது இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு காசு அதிகமா பெருகுச்சுன்னா தான் பிளஸ் வரும். இங்க டிப்ரிசியேஷன் ஆகிறதுனால எல்லா இடத்துலயும் மைனஸ் வரும். நோட் பண்ணிக்கோங்க. இது டிப்ரிசியேஷனா, அடுத்து இங்கே growth எழுதுறேன். அதாவது வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் ஆஃப்டர் n இயர். டிப்ரிசியேஷன் இல்லாம growthல வருதுன்னா n இயருக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? p into 1 plus r by 100 power n growthல. அதே இதுல என்ன வரும்? சப்போஸ் n இயர் அகோன்னு கேட்டாங்கன்னா p divided by
1 plus r by 100 power n. Suppose r1 and r2 கொடுத்திருந்தாங்கன்னா p into 1 minus 1 plus r1 by 100 into 1 plus r2 by 100. நோட் பண்ணியாச்சாமா? Yes, ma'am. Okay, depreciationனாலே minus, growthனா plus. So அடுத்து the price of product A is 5,000. Its price decreases by 10%. By 10% in the first year. And 5% in the second year. In the second year because of some reason. Because of some reason. In the end of the second year, the price of product A will be the price of product
A will be என்னன்னு கேக்குறாங்க. Option A equal to 4225. Option B equal to 4275. Option C equal to 4375. D equal to 4315. Question புரியுதான்னு பாருங்க. Question புரியுதாமா? Question புரியுதாமா? எஸ் மேம். ஓகே, क्वेश्चनல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்றாங்க? இத பார்த்து சொல்லுங்க, என்ன ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ண சொல்றாங்கன்னு. ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, டிப்ரிசியேஷனா, growth-ஆ? Depreciation. டிப்ரிசியேஷன்ல எந்த ஃபார்முலாமா? 1 2 3 மூணு ஃபார்முலா இருக்கு. மூணு ஃபார்முலால எந்த ஃபார்முலா சொல்றாங்க? டிப்ரிசியேஷனா சொல்றாங்க? ஆமா. டிப்ரிசியேஷன்ல மூணு ஃபார்முலா எந்த ஃபார்முலாமா சொல்றாங்க? Third formula. தேர்ட் ஒன் மேம். ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 5%, இன்னொன்னு 10%. கரெக்டா? அடுத்த பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க. டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லி கிளியராவும் சொல்லிட்டாங்க. டிக்ரீசஸ்னாலே டிப்ரிஷியேட் ஆகுது, இன்க்ரீசஸ்னா growth ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ P equal to 5000, R1 equal to 10%, R2 equal to 5%. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? P into 1 minus R1 by 100 into 1 minus R2 by 100. So P என்ன? 5000. 1 minus R1 is 10 by 100. 1 minus R2 is 5 by 100. So 5000. இந்த 0க்கு இந்த 0 cancel பண்ணிடுங்க. 1 5s are 5, 20 5s are 100. அப்போ 1 minus 1 by 10, 1 minus 1 by 20. இப்போ என்ன வரும்? 5000 into
1 tens are 10, 10 minus 1 is 9. So 9 by 10 into 1 20s are 20, 20 minus 1 is 19. 19 by 20. பாருங்க இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 50 into 9 into 19. மல்டிப்ளை பண்ணா என்னமா வருது? 4275. 4275. ஆப்ஷன் பி. இந்த சம் புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா இன்னொரு தடவை சொல்றேன். இந்த சம் புரியுதாமா? மேம் டிவைட்ல ஒரு 2. டிவைட்ல ஒரு 2 இருக்கு. கரெக்ட் மேம். So 1 2s are 2, 25 2s are 50. அப்போ என்ன வரும்? 25 into 9 9s are 81, balance 8, 1 9s are 9, 9 plus 8 is 17. But 25 into 171 என்னமா வருது? இதுக்கும் 4275 தான் வருது. I think ஃபர்ஸ்ட் சொன்னவங்க அவங்களே சம் சால்வ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இந்த சம்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமாமா? Yes ma'am. The population of city increases at the rate of 15%. 15% per annum. 15% per annum. If its population was
4,000 at the end of the year. At the end of the year 2013. Then the population at the end of the year 2015. Then the population at the end of the year 2015 will be option A is 5290, B is 6330, C is 4550, 4500, D is 6100. Question padingma. The population of a city increases at the rate of 15% per annum. Increases அப்படினாலே என்ன ஆகுது இந்த இடத்துல? Growth ஆகுது. கரெக்டா? Growth at rate of 15% per annum ஆகுது. Population was 4,000. 15% population எவ்வளவா இருக்கு? 4,000 இருக்கு. அப்போ principal எவ்வளவு? 4,000. At the end of the year 2013 ல. Then the population at the end of the year 2015. அப்போ 2013ல 4000 இருக்கிறது. 2015ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்களா? Given dataல என்ன கொடுத்திருக்காங்க? First R கொடுத்திருக்காங்க. Rate of interest equal to 15. அடுத்து principal equal to 4000 கொடுத்துட்டாங்களா? இப்போ 2013ல இருந்து 2015 கரெக்ட்டா? அப்ப எத்தனை வருஷத்துக்கு கேக்குறாங்க? n equal to என்ன? 2 years. 2 year. 13ல இருந்து 15னா 14 15 2 வருஷம். n equal to 2 year. So ஒரு certain year கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும்? இது நார்மலா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற அதே ஃபார்முலா தான் நார்மலா. ஆனா growthக்கு இங்க பாருங்க. growthக்கு n year after தான கேக்குறாங்க. after n year 2013ல இருந்து 2015ல அவன் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறான். அப்ப after தான் எங்க இருக்கானோ அதுக்கு அப்புறம் தான் அவன் போறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் வரும். கரெக்ட்டா? அதுவே அகோன் கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா வரும். இப்போ ஆஃப்டர் தானே கேக்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன வரும்? principal into 1 plus r by 100 power n, which is equal to principal is 4000, 1 plus r is 15 by 100 power 2, which is equal to 4000. 100 into 1 is 100, 100 plus 15 is 115. So 115 by 100 power 2. So 4000 into 115 divided by 100 into 115 divided by 100. So இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்றோம். ஒரு ஜீரோ மட்டும் இருக்கு. ஒரு ஜீரோ கேன்சல் பண்றோம். அப்ப என்ன இருக்கு? 4 into 115 into 115 divided by 10. 2 2s are 4, 2 5s are 10. 1 5s are 5, 2 5s are 10, balance 1, 3 5s are 15. So balance என்ன இருக்கு? 2 into 23 into 115. 46 into 115. என்னமா வருது? 5290. Equal to 5290. Option A. சம் புரியுதான்னு பாருங்க. எங்கேயாவது டவுட் இருக்கான்னு பாருங்க.
ஏதாவது டவுட் இருக்கா மாமா? சம்ல ஏதாவது டவுட் இருக்காமா? No, ma'am. ஓகே மேம். பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். Thank you.